தான் உட்காந்துருந்தோம். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். சோ என்னுடைய வாய்ப்புக்கு நான் இந்த தடவை போறேன்போது நீங்க இந்த டைம் நீங்க ஆன்லைன்ல இருந்து ஒரு ரஜினி ஃபேனா இருந்து ஆன்லைன்ல இருந்து என்ன செய்யணுமோ உங்களுக்கான கடமை என்ன செய்யணுமோ அன்னைக்கு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்றேன். அது ஆல்ரெடி நான் ஒரு தடவை 2 தடவை ஒரு தடவை கிடையாது பல தடவை செஞ்சு காட்டியிருக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கன்றேன். அப்டேட் வேணுமா நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். டிஎல்ஏ போட்டுறேன். நீ எடுத்து எடுத்து இங்க இருக்கிற மக்களுக்கு சொன்னாலே போதும். அத நல்லா சுவாரஸ்யமா சொல்லு. அது போதும். நீங்க இப்ப இல்ல யாஷ் ப்ளீஸ் நான் சொன்னல அது மட்டும் மனுஷன் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. நீ சொல்ற விதம் எப்படி இருக்கணும்னா ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோ லான்ச்ச மிஸ் பண்றாங்கன்ற அந்த ஃபீலே இருக்க கூடாது. அவ்வளவுதான். அது விடுங்க ப்ரோ. இப்ப யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்களே பாஸ் இல்லைன்னா கூட உள்ள விடுவாங்களான்னு, யாராச்சும் போயிருக்கீங்களா அப்படியே? அருண் போயிருக்காரு. இப்ப அவர் ஏத்தி விடுவாரு. இங்க பேரு இந்த பையனை பத்தி உனக்கு தெரியாது சரியா? எதையாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டு ஒண்ணு வேலை பாக்குறதுதான் வேற வேலை. புரியுதா? மோடி முடி பண்றதுல பக்காவா இருக்கிறப்ப அருண் சொல்றது கேள்றா. எனக்கு 2021 தான் தெரியும். ஆமாப்பா டிக்கெட் பாஸ் இல்லாமலாம் இம்ரான் பாஸ் இல்ல இரு அருண். அவன் சின்ன பையனா அவனை போயிட்டு நீ ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அவன் ஏதாவது ஒரு மாட்டிட்டு ஏதாவது பிரச்சனைல மாட்டிட்டானா நீயே வந்து காப்பாத்துவ? யாருன்னு நீ பாட்டுக்கு சர்வசாரமா சொல்லி விடுற. அவன் இருக்கிற ஆர்வத்துல சின்ன பையன் அவன் போய் உள்ள ஏறி எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவ நீ? ப்ரோ நான் எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா சொல்றேன் கேளுங்க. நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேல நிறைய பேர் வெளியில வந்துருவாங்களாம். இருங்க நான் சொல்றதை கேளுங்க. தலைவர் பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் வெளியில வந்துருவாங்களாம் ஆடியோ லான்ச்ல இருந்து. அப்ப சில சீட் அங்க காலியா இருக்கிறத வச்சு அங்க இருக்கிறவங்களே அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. இல்ல அருணே நீ போயிருக்கிய அப்படி உள்ள? அந்த மாதிரி போனது இல்ல ப்ரோ. நான் கேட்டது எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இப்படி பழி அந்த இன்னொரு பக்கம் போடாத அருணே. அது தப்பா போய் முடிஞ்சிரு அருணே. சரி ஓகே விடுங்க. கபிலன் ப்ரோ ஆக்சுவலா படத்துல இருந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்ன? அது தெரியல. உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. என்னது? லைக் ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம டிஏஜிங் தலைவரை பார்ப்போம்னு சொல்லி. யார் சொன்னது? இல்ல அதை நான் கேள்விப்பட்டேன். யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. கேள்விப்பட்டீங்கன்னா டிஎல்ல பாத்திருப்பீங்க இல்ல டிஎம்ல உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? இல்ல டிஎல்ல பார்க்கல. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் செட்ல இருந்திருக்காரு. நினைக்கிறீங்களா ஓட வேணாம்னு நினைக்கிறீங்களா மதுரன்? ஓடணும் ப்ரோ. இந்த டாபிக் அப்படியே டைவர்ட் பண்ணிருங்க. இந்த டாபிக் இதோட விட்டுருங்க. ஓகே. ஒரு கிங்ஸ்லி பிரதர் எதுவும் பிளான் பண்றாரா ஸ்பேஸ் மாதிரி போட்டு? தெரியல பிரதர். என்ன கிங்ஸ்லி சொன்னாரு ப்ரோ. ஆளு என்ன ஆக்டிவா இருக்கானே கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப ஆக்டிவா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. கபிலன் ப்ரோ சொன்னாரு ஆக்சுவலா ஒரு இதொன்னு ஹோஸ்ட் பண்ணுவேன மாதிரி. கிங்ஸ்லி நான் லைக் ப்ரீவியஸா ஒரு ஸ்பேஸ்ல இருந்தேன். அப்போ பாஷா அவரோட ஸ்பேஸ்ல இருக்கும்போது கிங்ஸ்லி பேசிட்டு இருந்தாரு. சோ அப்ப சொன்னாரு லைக் ஒரு ஸ்பேஸ் போகும்னு சொல்லி லைவ்ல. போடுறதா சூப்பர். அப்புறம் என்ன போதுமே. ஆனா அவர் உங்க பேரை தான் மென்ஷன் பண்ணாரு. இப்ப நீங்க ஆடியோ பாஸ் போறனால என்ன மாதிரின்னு தெரியல. ஆடியோ லான்ச் போறோம். ஐயா நான் இப்ப இந்த ஸ்பேஸ் எதுக்கு போட்டேன்னு நினைக்கிறீங்க மதுரன்? கூலி ட்ரெய்லர் 7 PM டுமாரோ ஐ அம் லீவ்னு போட்டேன். கரெக்ட்டா? ஆமா. ட்வீட் ஒன்னு போட்டுட்டு தான் இந்த ஸ்பேஸ் போட்டுருக்கேன். கரெக்ட்டா? இப்பதான் நான் உள்ளுக்கு வந்தேன். என்னோட ட்வீட்டை பாத்தீங்கன்னா கடவுள் இருக்கான் குமார்னு போட்டிருக்கான். இன்னும் அதாவது நாளைக்கு காலையில நான் டிக்கெட்டோட போட்டோ எடுத்து நான் போடுவேன். சூப்பர். என்னன்னா தலைவனுக்கு உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருக்கா நான் தலைவனை விட்டு கொடுத்துருவேன் இல்ல தலைவருக்காக போடாம போயிடுவேனா? வாய்ப்பே இல்ல. ஐசி வார்டுல இருந்தாலும் நான் கண்டிப்பா போட்டுருவேங்க ஸ்பேஸ். நான் ஐசி வார்டுல இருந்தா கூட நான் போட்டுருவேன். ஓகேவா? நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். முக்கியமா கபிலன் ப்ரோ தலைவர் ஸ்பீச்சை மட்டும் வீடியோ எடுத்து கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி லிங்கை ஷேர் பண்ணிருங்க. அவ்வளவுதான் வேணும். ஏன்னா சன் எப்படியும் கட் பண்ணிடுவான். இல்ல என்ன மாதிரி அங்க லட்சக்கணக்கில் பல ஆயிரம் கணக்குல ஃபேன்ஸ் எல்லாம் வருவானுங்க பேசுவாங்க. இன்னும் என்னை விட பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் வருவானுங்க. நான் உள்ள போயிட்டேன்னா போதும் எனக்கு. நான் என்ன இங்க எதுக்கு இந்த ஸ்பேஸ் மெயினா சொல்லணும்னா என்னால இன்னைக்கு ஸ்பேஸ் போட முடியாது. சோ மேக்ஸிமம் இன்னைக்கு உட்காந்து எல்லார்ட்டையும் பேசுறேன். வீடியோ கூட உட்காந்து பேசிடுவேன். இன்னைக்கு என்ன இங்க மழை அடிச்சு தள்ளுது. புயல் மாதிரி அடிச்சு தள்ளுது மழை. எங்க ப்ரோ? நாளைக்கு போட முடியாது என் ஊர்ல. கேக்குதா? கேக்குது. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்.
கேக்குது கேக்குது. என்னன்னா மைக்ல பேசும்போது கொஞ்சம் என்ன இங்க பேசுறாங்கன்னு கேட்டு பேசு. ஓகே. சொல்லுங்க ஆனந்த் கிரிஷ் சொல்லுங்க. அதான் ப்ரோ. நீ தனியா ப்ரோ இல்ல ஏதோ ஒண்ணு. குரூப்பா இல்ல போறீங்களா? ப்ரோ தனியா போல. அண்ணி வராங்களா? இந்த மாதிரி கேக்குறாரு. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை கரெக்டா சரிங்க ஒயிட் பேர். ஆனா தனியானா அதெல்லாம் எப்படி யாரும் நமக்கு மைண்ட் அவன் அண்ணி வந்தாலும் சரி பண்ணி வந்தாலும் சரி அவனுக்கு டிக்கெட் வேணும்னு நினைக்கிறான். இம்ரான் இன்னும் நீ 10 நிமிஷம் பேசு, சத்தியமா சொல்றேன் உனக்கு எவன் டிக்கெட் கொடுக்கறா இருந்தாலும் நான் உள்ள பூந்து கட்டைய போட்டுருவேன்டா. ப்ரோ கம்முனு இருங்க ப்ரோ. நீங்க யாரு? நான் நாளைக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அது மட்டும் எனக்கு தேவை. நாளைக்கு ஃப்ரீ டேய் தான். கன்னி பையன் டிக்கெட் சாபம் எப்படியாச்சும் ஒண்ணு. பழிக்குன்னு இப்பயே நம்புறியாடா? கன்னி பையன் சாபம் பழிக்குன்னு இப்பயே நம்புறியாடா? அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு பிளாக்ல விட்டாச்சும் எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு நான் வரேன். இது பிளாக் லைஃப் ஒயிட் பேர். இவனை நான் என்ன இவன் எப்படி ப்ரோ பண்ணல? எல்லாமே நாளைக்கு எப்படி ப்ரோ? சும்மா தான் வீட்டுல இருப்பேன். தண்டத்துக்கு இருப்பேன். புரியுதா இல்லையா? இப்ப வரைக்கும் அப்படிதான் எதுக்கு இருக்கிற. இருக்கணும் வீட்டுல? நீ போய் கக்கூஸ்ல அப்படிலாம் இரு இல்ல. போட்டோன்ற மாதிரி. டேய், 48 நீ மணி இப்ப நேரம். வரைக்கும் அப்படிதான் இருக்கிற. ஏன்டா இரு நான் உன்னை கேக்குறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்டைல்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மக்களே. இந்த கிஸ்தி திரை வரி வெட்டி வானம் பொழிகிறது பூமி அந்த மாதிரி தான். நான் ட்விட்டருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் ஸ்பேஸ் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சு? ஒரு நாளாவது ஸ்பேஸ்ல உள்ள வந்து மைக்க வாங்கி உள்ள வந்து ஃபேன் ஃபைட் பண்ணிருப்பியா? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்போது உள்ள மைக் வாங்கிட்டு உள்ள வந்தியா? இல்ல செகண்ட் சிங்கிள் வரும்போது மைக் வாங்கிட்டு உள்ள வந்தியா? இல்ல தேர்ட் சிங்கிள் வரும்போது மைக் வாங்கிட்டு உள்ள வந்தியா? இல்ல காக்கா போட்டு பழக்கும் போது உள்ள வந்தியா? எதுக்குமே வரல. ஆனா டிக்கெட்டுக்கு மட்டும் டான ஆஜராவற. என்னடா அது? அது நீங்க நீங்க இப்ப படம் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் டிக்கெட் நாளைக்கு டிக்கெட் வேணும். அதை பத்தி மட்டும் பேசுங்க. எதுவுமே பேசாதீங்க. ஒரே ஒரு டிக்கெட். எனக்கு சீட்டு கூட வேணாம். நின்னா கூட போதும். நான் எத்தனை மணி நேரம் இம்ரான் சொல்ற ஆர்டர் நீங்க கூலி ப்ரோ உங்க சீட்ல கரெக்டா பாதி சீட்டு கொடுங்க ப்ரோ. பாவம் கேக்குறாருல. தம்பி இம்ரானு 1/2 சும்மா அன்னில இருந்து எவ்வளவு காசு வேணா கொடுத்துடுறேன், பிளாக்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பான பப்ளிகேஷன் போயிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் வந்து இவர் ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வெளியில நீ சொல்லவே கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவர் தான் அன்னில இருந்து பாஸ் ஃப்ரீயா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன பிளாக்ல எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன், எப்ப வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது தப்பு தம்பி. இந்த மாதிரி தான்டா சென்னை விலை இன்னைக்கு பிளாட் விலை ஏத்தி விட்டதே நீங்க தான்டா. ஐடி கம்பெனி தப்பு தம்பி. இது தம்பி இது தப்பு. நீ உன்னோட இன்டென்ஷன் புரியுது. அதுக்காக பிளாக்ல கொடுப்பேன், காசு எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன்னா என்ன அங்க போய் இதுவாகும், ரீச் ஆகும் சொல்லு இன்ஃபர்மேஷன். உனக்கு என்னடா போன்ல சொன்னேன்? அதெல்லாம் இல்ல. நீங்க டிக்கெட் பத்தி மட்டும் பேசுங்க. இல்ல உனக்கு நான் போன்ல சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லன்னு மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு மறந்துடு எல்லாத்தையும். ஓஹோ, அப்ப நாளைக்கு பாஸ் இருக்கு. இல்ல அவனுக்கு கிடைச்சா நான் சொல்றேன்டா, நான் சொல்லியிருக்கிறேன். கிடைச்சதுன்னா கன்ஃபார்மா நான் சொல்றேன்டான்னு சொல்லியிருக்கிறேன் ஒயிட் பேர். ஆனா அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. நம்ம ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க கூடாது, ஃபால்ஸ் நம்பிக்கையும் கொடுக்க கூடாது அப்படின்றனாலதான் நான் அமைதியா இருக்கிறேன். ஆனா அதை தாண்டி நீங்க வந்து கத்துற உளர்ற அப்படின்னா நான் என்ன பண்றது? அந்த பாஸ் எனக்கு கொடுத்துருங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு ஸ்பேஸ் போட்டு உட்காருறியா தலைவருக்கு? ப்ரோ 5 வருஷம் 5 படத்துக்குமே ஸ்பேஸ் போட்டு தான் உட்கார்ந்தேன். இந்த தடவை இந்த பொறுப்பை யாராவது எடுத்துக்கோங்கன்றேன். இந்த சிம்மாசனம் உங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ. அருணே, அவனை இப்பதான் நீ அவனை ஏத்தி விடலான்னு பார்த்த. நீ அவனை நிண்டி விட்டு அவன் எங்கேயாச்சும் மாட்டினான்னு வச்சுக்க, சத்தியமா ஐடியா டேக் பண்ணி ட்வீட் போட்டுருவேன். பாத்துக்க. என்ன சொல்றீங்க? படிக்கிற பையன் எங்கேயாச்சும் வச்சுக்க, உன்னை சத்தியமா டேக் பண்ணி நீ அப்புறம் பாரு, நீ தான் வாங்கிட்டு போயிட்ட. அப்புறம் ப்ரோ நான் ஸ்பேஸ சொல்றேன் ப்ரோ. நீ இதுக்கு முன்னாடி என்ன ஐடியா கொடுத்த அவனுக்கு? என்ன ஐடியா கொடுத்தேன்னா ஒரு 7-7:30 மணி போல தலைவர் பேசினதுக்கு அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் வெளியில போயிருவாங்க. அப்ப சீட்டு காலியா இருக்கும். அருண், நான் இன்னொன்னு சொல்றேன். நான் போன இதுல சொல்றேன். நான் போயிருக்கேன் 2-3 நிறைய இதுக்கு. யாருமே கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த ஸ்டேஜ்ல ஏறி நின்று போட்டோ எடுத்து, இல்ல தலைவர் சீட்டு பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து, அந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க தவிர எவனும் பாதியோட போக மாட்டாங்க.
ஓகே. ஓகேவா? அது அது நான் நடந்திருக்கு. நீங்க அதையும் சொல்லாதீங்க. அதுவும் தப்பு தான். ஓகேவா? அதுதான் சொல்ல வந்தேன். எனிவேஸ் கபிலன் ஆல் தி பெஸ்ட் விஷஸ். போயிட்டு போட்டோ ஷூட்டர்ஸ்லாம் முடிஞ்சிருந்தா போயிட்டு இது பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்பேஸ் போடுவாங்க. நான் போடலாம். ஆனா உண்மையிலேயே ஈவினிங் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. அதனால என்னால போட முடியாது. சாரி ஃபார் தட். பட் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வாங்க. சந்தோஷமா போங்க, சந்தோஷமா வாங்க. ஓகேவா? இது வந்து வேற ஒருத்தரோட இது கிடையாது, ஆடியோ லான்ச் கிடையாது. தலைவரோட ஆடியோ லான்ச் ஜெனூனா இருக்கும், மூஞ்செல்லாம் வீங்காது, நல்லா ஜெனூனா தான் போயிட்டு வருவீங்க. போயிட்டு வாங்க, சந்தோஷமா வாங்க. முடிஞ்சா எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணுங்க. Hope you understand. Okay. பாஸ் ஷேர் பண்ண சொல்றாரு. பாஸ் இருந்தாதான் இவருக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்லவா? நீங்க சொன்னீங்களா அண்ணின்ட்டு. ஐயோ என் வாய் வேற சும்மா இருக்கா, ரெக்கார்டிங் வாய்ஸ். நான் அப்புறம் பேசுறேன். நாளைக்கு பூஜா டே வேற வராங்க போல. கபிலன் ப்ரோ ரொம்ப பிஸி. இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. இல்ல என் வாயை புடுங்காதீங்க. ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இல்லன்னா நான் சொல்லிடுவேன். வெயிட் பிரதர் பிரதர். இவரு வேணாம் விடுங்க. டெலிட் பண்ண வைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஐயா புதுகுணமா இருக்கிற குடும்பத்துல கொம்பி அடிச்சுட்டு போயிடாதீங்கய்யா. அந்த மாதிரி எதுவும் வாக்குவாளை கொடுத்துட்டு போங்கய்யா தயவு செஞ்சு. இல்ல மணி எல்லாம் சொல்லிட்டாரு. நான் அப்புறம் பேசுறேன். வெயிட் பிரதர். நான் இன்னொரு ஜாலியான ஸ்பேஸ்ல வந்து பேசுறேன். நாளைக்கு யாராவது ஸ்பேஸ் போடுங்க. கபிலன் இன்னைக்கு இந்த பிட்டு போட்டுமா? வரட்டா? புள்ளி வச்சா எக்ஸ்ட்ரா பிட் சொல்லுவார் போல. நீங்க வேற போயிட்டு வேற இவரும் மணியும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு 2 புள்ள இருக்கு, 3 புள்ள இருக்கு, பேரம்பேத்தி கூட எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்பேஸ்ல வேற சொல்லி விட்டுருக்காங்க. அதையும் சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் பண்ணிருக்காங்க. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? பேசி ரொம்ப நாள் ஆச்சு போல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் இருக்குமா? கண்டிப்பா 6 மாசம் இருக்கும். நானும் 6 மாசமா அதிகம் வரவே இல்லை. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனாலதான் மைக் கொடுத்தேன். சந்தோஷம் எனக்கு கபிலன் ப்ரோக்கு நல்ல ஞாபக சக்தி. உண்மைதான். 2 அருண் இருந்தாப்புல நவீன் பிரசாத். 2 அருண் இருந்தாப்புல. ஒரு அருண் இங்கிலீஷ் படத்துக்கு முட்டு கொடுத்துட்டு மரண முட்டு கொடுத்து என்கிட்ட வாங்கி கட்டிப்பாப்புல. அவர் வரலையா? இல்ல அந்த ஐடி காணாம போயிடுச்சு. ட்வீட் மட்டும் தான் போடுறாப்புல. ரொம்ப நாள் கழிச்சு தான் ட்வீட் போடுறாப்புல. மத்தபடி இப்ப மைக் எல்லாம் வாங்குறது இல்ல. அவர் யூகே அருண் மறக்கிறவன் மனுஷன் கிடையாது. ஒன்னும் சொல்லறது இல்ல. சொல்லுங்க நவீன் பிரசாத், சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்கிறோம் நவீன் பிரசாத். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன். நான் வந்து 2 மாசம் ஆகுது நவீன் பிரசாத். இல்ல தெரியும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன வந்து பேச முடியல என்னால, அவ்வளவுதான். ஓகே. நான் தான் ஃபாலோ பேக் பண்ணாம இருந்திருக்கேன் போல இருக்கு. ஓகே. அது உங்க இந்த ஐடியாலாம் நீங்க முன்னாடியே வச்சிருந்தீங்க போல. நான் ஏற்கனவே ஃபாலோ தான் கொடுத்து வச்சிருந்தேன். இது புதுசா கிரியேட் பண்ணது இல்லையா? ஆக்சுவலி ஸ்பேஸ் போடுவேன், அந்த பக்கம் போடுறேன், ட்வீட் போடுவேன். பெருசா ஃபாலோவர்ஸ் பெருசா கவனிக்கல. நம்மள யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது நான் பெருசா கவனிக்கிறது இல்ல. ஏதாவது மாசத்துக்கு ஒரு தடவை கவனிப்பேன். பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. ஓகே. இல்ல எப்படி போகுது? ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கேன். சந்தோஷம். எப்படி போகுது உங்களுக்கு? நமக்கு என்ன, நல்லா போகுது நவீன் பிரசாத். சந்தோஷம். அதை விட நல்ல உங்களோட ஆசை நிறைவேற போகுது இல்லையா நாளைக்கு? புகழ்னு சொல்லி போட்டிருந்தாரு, என்ன டேக் பண்ணி ஏதோ போட்டிருக்காரு. சேலம் மாவட்டம் தலைவர் பெயரை சொல்லி சேலம் மாவட்டத்தில் இசை வெளியீட்டு விழா சிறப்பு காட்சிகளுக்கான டிக்கெட்டுகளை 4000 ரூபாய்க்கு வித்து கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் ஜி, கேக்குதுங்களா? புகழ் கேக்குதுங்களா? மைக்ல தான் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. புகழேந்தி கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? புகழேந்தி நான் பேசுறது கேக்குதுங்களா? அவர் பேசுறது யாருக்கா கேக்குதா ப்ரோ? யாருக்கா கேக்குதுங்களா? இல்ல ப்ரோ, கேக்கல. புகழேந்தி கொஞ்சம் சத்தம் போட்டு புகழ் பேசுங்க. கேக்குதா? கேக்குது, பேசுங்க ப்ரோ. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. இல்ல அதான் ப்ரோ, நானும் 1 வீக் கேட்டுட்டு இருக்கேன் டிக்கெட் பாஸ். இங்க என்னடா நான் இன்னைக்கு இப்ப இந்த வாய்ஸ் கடையாண்டு வச்சிருக்கேன். ஒரு டிக்கெட் ரேட் 4000 ரூபாய் சொல்றாங்க சேலத்துல.
அது ஒன்றியத்துக்கு 2 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்ட தலைவர் யாரு? இவரு கணேசன். நான் அதான் ட்விட்டர்ல எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன், போட்டுவிட்டேன். இப்ப அந்த வாய்ஸ் கடை வச்சிருக்கேன். அவங்க பேரம் பேசுனதெல்லாம் கேட்டிருக்கேன். நாளைக்கு நான் என்ன சொல்லிட்டேன், நான் டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் சரி நான் வரப்போறேன். நான் எல்லா தலைவர் படத்தும் உங்களுக்கு தெரியும். நான் ஃபுல்லா இந்த சேலம் மாவட்டத்துல ஒரு தொகுதி ஒரு ஒன்றியம்னா அந்த இடத்துல நான் செலவு பண்ணி என் ரெக்கார்டோட பேப்பர்ல ஆடு கூட நான் கடன் வாங்கி செலவு பண்றது பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் மன்றத்துல இருந்து ₹1 செலவும் பண்ண வேணாம் எனக்கு. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் 1 வீக்கே கேட்டுட்டு இருக்கேன். தலைவரோட 50வது படம், 50னா 50வது வருஷம் படம். அதே மாதிரி 1975 அபூர்வ ஏப்ரல் 15 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. 50வது படம் தான் பார்த்தே ஆகணும், லான்ச் ஆகும், போய் ஆகணும்ட்டு சொல்லி பார்த்துட்டேன். நின்னும் பார்த்துட்டு அங்க போயிட்டு வந்து கேட்டா இல்ல நீங்க எங்களுக்கு மட்டும் சேலத்துல தான் கொடுத்துருக்காங்க. நீங்க சேலம்னா சின்ன சேலமா பெரிய சேலமா? பெரிய சேலம் ப்ரோ. பெரிய சேலத்துல மாவட்ட தலைவர் பேர் என்ன சொன்னீங்க? கணேசன். மேல ஏதாவது சொல்லி பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் எல்லாத்தையும் கேட்டு போட்டேன். யாரை கேட்டாலுமே இல்ல எங்க 2 தான் கொடுத்தாங்க, எங்களை மட்டும் தான் பார்த்தேன். அப்போ ஓப்பனான சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க தலைவருக்கு நீங்களே பார்த்துட்டு இருந்தா நாங்க வர ஜென்ரேஷன் நாங்க எப்படி பாக்குறது? நீங்க மட்டும் பார்த்தா போதுமா, நாங்க பார்க்கணும். நான் தர்பார் ஆடியோ லான்ச்சுக்கு சண்டை போட்டு உள்ள போனோம். என்னன்னா ஒரு இஷ்யூ ஒண்ணு நடந்திருக்கு இதுல போகுது. என்னன்னா ஒவ்வொரு மன்றத்துக்கும் 20 டிக்கெட் தான் கொடுத்துருக்கு. இல்ல ப்ரோ, ஒன்றியத்துக்கு 2ன்னு இப்ப இங்க 40 வந்து சேலத்து 40 கொடுத்துருக்காங்க. ஆனா ஒன்றியம் அதிகம், பட் 40 கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட் வரைக்கும் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே டிக்கெட் பாஸ், விஐபி பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விஐபி பாஸ் 1, ஒரு 30 பர்பிள் கிளப்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. பர்பிள்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இருந்துட்டு போகுது, அவங்க பார்த்தவங்களே பார்த்துட்டு இருந்தா அப்ப நாம இன்னைக்கு பாருது. அதே மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கும் போதும் இவங்களே தான் பிடிச்சாங்க. நமக்கு யாரும் இருந்தாலும் அப்போ போட்டோ ஷூட்லாம் 10,000 ஒரு போட்டோக்கு. தலைவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி போட்டோ ஷூட் எடுத்தாங்க பாத்தீங்களா? அப்போ ஒரு போட்டோக்கு 10,000 கட்டாங்க பிஏ. இப்ப ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் எடுக்கிறது ₹4,000. நான் சொன்னேன், நான் இப்போ பிளக்ஸ் 171 அடிக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ₹25,000 செலவு பண்ணி நான் தேட்டருக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு நான் ஐடியா பண்ணிட்டு வரோம். டோட்டல் ஃபிலிம் தலைவர் எல்லாம் போட்டோவும் போட்டு அதுக்கு யாரும் தரப்போறதுல நம்ம தான் பண்ண போறோம். நம்ம தலைவர் பேரை காப்பாற்றலாம். இவங்க என்ன இவ்வளவு சொல்லியும் இல்ல நீங்க காசு கொடுத்தா நாளைக்கு ட்ரை பண்ண. அப்படி இல்ல, நானும் அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு நான் டிக்கெட்டே இல்லாம நான் உள்ள போறேன், என்ன பிரச்சனாலும் சரி நான் பாத்துன்னு சொல்லிட்டு போனோம். நாளைக்கு காலைல கிளப்புறதான் சேலம் ட்ரெயின்ல இருந்து. ஆக்சுவலி நான் ஒரு 3 மாவட்ட தலைவர் நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே போயிருந்து. நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 மாவட்ட தலைவர், அதாவது மாவட்ட தலைவர்கிட்ட நேரடியா பேசல. அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிற சர்க்கிள்ல தான் நான் பேசினது. மதுரை மட்டும் நான் ஒரு தடவை பேசியிருக்கிறேன். சோழிங்கநல்லூர் அவர்கிட்ட 2 தடவை பேசியிருக்கிறேன் ஆஃப்லைன்ல. என்னன்னா இங்க எல்லாருமே அது இது பண்றது இல்ல. ஒரு சில பேர் பணத்துக்காக அந்த மாதிரி பண்றாங்க, அது உண்மை. இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி டிக்கெட்டை வந்து அதிக விலைக்கு விக்கிறது போறது, இந்த டிக்கெட்டை காசுக்கு விக்கிறதே தப்பு. முதல்ல அது ஃப்ரீ பாஸ். அது வந்து ஃப்ரீ பாஸ். அது நீங்க உண்மையிலே அது நீங்க ஒரு மாவட்ட தலைவர் இது இருக்குன்னா நீங்க தாராளமா நீங்க இதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இது கம்ப்ளைண்ட்னா மன்றத்துல கொடுத்துருங்க. இல்ல, மன்றத்துல செயலாளே அவரே பண்ணும்போது நம்ம யாரும் சொல்றது? மேல கொடுத்துருங்க. அதுக்கு மேல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் அதுக்கப்புறம் மாநிலம் தான் சொல்லி ஆகணும். மாநிலம் நம்ம தலைவரோட போய் அவங்க அங்கதான் போய் ஆகணும். அவருக்கு டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு விட்டுருங்க. ஆடியோ அவருக்கு டிஎம்ல அனுப்பி விட்டுருங்க. எல்லாமே லாக்ல பிரைவேசில வச்சிருக்காங்க எல்லாமே. அது எதுவுமே டேக் பண்ண முடியல. இப்ப நான் டேக் பண்ணும் போதே ஒவ்வொன்றும் தேடி தான் டேக் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே. என்ன பண்ணுதுன்னு புரியுது. நாளைக்கு கண்டிப்பா நானும் நேரடி வருவேன். கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணலாம் ப்ரோ. உள்ள வரனாலே வெளியே வச்சு நின்று பாத்துட்டு போயிருவேன். எனக்கு ஒண்ணு பண்றீங்களா? நான் உங்களை ஃபாலோ பேக் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஆடியோ எனக்கு டிஎம்ல அனுப்ப முடியுமா? அனுப்புறேன் ப்ரோ. உங்களுக்கு இப்ப மெசேஜ்ல போட்டு விட்டுங்களா? டிஎம்ல அனுப்பி விடுங்க. எனக்கு அந்த ஆடியோவை போட்டு விடுங்க. அது ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கா எடுத்து போட்டு அந்த ஆடியோ அனுப்பி விடுங்க. என்ன பேசுறாங்கன்றத பாத்துட்டு நான் சம்பந்தப்பட்டவங்க மூலமா நாங்க அனுப்பி விட்டுறோம். ஏன்னா எனக்கு கான்டாக்ட் இல்ல ஆக்சன் எடுக்கும் ப்ரோ. இது தலைவர் எலெக்ஷன் வர்றதுக்கான இதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க தான். அதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட நான் கொடுத்தேன்னா அவங்க கேக்குதுங்களா? அவங்க போய் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஹலோ, கண்டிப்பா. இப்போ உங்களை அனுப்புறீங்களா ப்ரோ? வாட்ஸ்அப்ல இதுல மெசேஜ்ல அனுப்புறேன். ஓகே ஓகே டிஎம்ல. ஓகே பிரதர். ஆனந்த் கிரேஷ் உங்க பேர்ல ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. உங்க பேர்ல ஐடி ஓபன் பண்ணி என்கிட்ட மைக் கேக்குறாங்க. ஆனந்த் கிரேஷ் ப்ரோ அதுக்குள்ளேயுமா? அவன் இப்ப நான் ஒரு ஐடி பேரை சொல்றேன். அவன் ஓபன் பண்ணி மைக் கேட்பான். பாக்குறீங்களா? இப்ப நீங்களே சூஸ் பண்ணுங்களா? கீழே லிசனர்ல இருக்கிற எந்த ஐடிக்கு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணனும்னு சொல்லுங்க. ஆமா ப்ரோ, கீழ இருக்கு என்னோட. நீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு கீழே ஏதோ ஒரு ஐடி ஒன்னு சூஸ் பண்ணுங்களா? அந்த ஐடிக்கு இப்ப ஹென்ரின்னு ஒரு ஐடி இருக்கு இல்லையா?
ஆமா ப்ரோ, இப்பதான் ஓப்பன் ஆகஸ்ட்னு போட்டிருக்கு. இப்ப 2 ஹென்றி, ஃபாலோயிங். இப்ப முடிஞ்சா நீ ஹென்ரிக்கும், டேய் தம்பி, முடிஞ்சா ஹென்ரிக்கும், ஸ்பைடிக்கும், ராம் விக்னேஷ் இந்த 3த்துக்கு நீ ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி காட்டுற போ. ஓகே. என்னன்னா எனக்கு நாளைக்கு என்ன ஸ்பேஸுக்கு ஒருவேளை இந்த பக்கம் அந்த மாதிரி போறோம் அப்படின்னாலே மைண்டு கொஞ்சம் இந்த பக்கம் தான் இருக்கும். ஒயிட் பேர் எனக்கு ஒயிட் பேர் கேக்குதுல்ல? ஒயிட் பேர் ஒயிட் பேர் கேக்குது 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 கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? நல்லா ஹலோ. கேக்குது. ஒயிட் பேர் ஐ ட்ரஸ்ட் யூ. ஆ நீங்க தான் பார்த்து பண்ணி கூட்டு போயணும், வேற வழி இல்ல. யூ ட்ரஸ்ட் மீயா? எதுக்கு? இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா நீங்க பேசுவீங்க. அவன் கிங்ஸ்லி போடுறதா இருந்தா போடுவான், இல்ல பாஷா பாய் போடுறதா போட்டோம். யார் போட்டாலும் சரி, நீங்க ஓகே கொஞ்சம் கைட் பண்ணி கொண்டு போயிடுங்க. ஓகே ஓகே ஓகே. பண்ணிடுவானுங்க, பசங்க பண்ணிடுவானுங்க. எனக்கு என்னன்னா அந்த அப்டேட்டா அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தனிப்பட்ட முறையில அப்டேட்னா இப்போ உங்களை தான் பிடிக்கணும். யாரோ போன வாட்டி யாரையோ பிடிச்சி நம்ம அக்னிமேனா லைவா ஏதோ சொல்லியிருந்தாரு. என்ன சொல்றேன்னா, நான் அப்டேட் அனுப்புறேன், என்னை விட யாரா ஃபாஸ்டா அப்டேட் பண்ணி ட்வீட்டா போட்டாலோ இது பண்ணாலோ அதை பிடிச்சிங்க அப்படின்றேன். புரியுதுங்களா? ஒரு அதாவது இப்போ உங்களுக்கு ஓகே ஓகே. இன்னொருத்தங்க இப்ப இப்ப இம்ரான் இருக்கிறான்னா, இம்ரானுக்கு 2 சோர்ஸ், ஆனந்த் கிரிஷ் இருக்காருன்னா சாம்பிள் சொல்றேன், அவருக்கு 2 சோர்ஸை பிடிச்சிங்க. அப்புறம் இப்ப ராம் விக்னேஷ் ஒழுங்கு மரியாதையா ட்வீட் போடுறீங்க, நாளைக்கு வெறுப்பேற்றது மட்டும் பண்ணக்கூடாது. இல்ல நேத்து அப்டேட் கொடுங்க அங்க போய் உட்காந்து. ராம் விக்னேஷ் கிட்ட எப்பா ராம் விக்னேஷ்னு கீழே ஒரு தலைவர் ஃபேன் ஐடி இருக்கு, சென்னை பையன் சபரி. உண்மையில சொல்றேன், அந்த பையன் வந்து 13 டிக்கெட்டு யாரோ ஒரு பையன் வச்சிருக்கிறதா சொல்லி என்கிட்ட சொன்னாப்புல. அதனாலதான் நான் கோட் பண்ணி அந்த பையனை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி தைரியமா கோட் பண்ணி சொன்னேன். யாராவது டிக்கெட் ஒருவேளை, ஆனா காசு கொடுத்து மட்டும் வாங்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு ரஜினி ரசிகனா நானே சொல்றேன், காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கிடாதீங்க. அப்படி காசு கொடுத்து யாராவது டிக்கெட் வேணும் காசுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா வேணானே சொல்லிருங்க. வேணாம், காசு கொடுத்து டிக்கெட் வாங்காதீங்க. கபிலா நீ காசு கொடுத்து வாங்கின இல்லைங்க, ₹10 கிடையாது. ஓகே, காசு கொடுத்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பாசம் வாங்காதீங்க. இப்ப புகழேந்தி நீங்க இந்த டிஎம் அனுப்புங்க, நான் சம்பந்தப்பட்ட தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட நான் அனுப்பி விட்டுறேன் புகழேந்தி. உங்களுக்கு ஷேர் பண்றேன். முக்கியமா மாவட்ட தலைவரோட பேரோட எனக்கு சேர்த்து அனுப்புங்க புகழேந்தி. போட்டோட அனுப்புறேன். பெரிய சேலம் தானே? பெரிய சேலம் தானே அவரு? பெரிய சேலம். ஆமா ப்ரோ. அவர் பேரோட சேர்த்து அனுப்பி விடுங்க. கண்டிப்பா. புகழேந்தி தானே? ஆமா ப்ரோ, இதே நேம் தான். சரி. அங்க ஊர்ல பேட்டை புகழ்னு சொன்னதான் தெரியும் ப்ரோ. கருப்பூர் ஃபுல்லா பேட்டை புகழ்னாவே தெரியும் எல்லாத்துக்குமே. சரி ஓகே, உங்களுக்கு ரெடி பண்ண அனுப்புறேன் ப்ரோ. தலைவரோட 50 வருஷம் புகழேந்தி, நம்மளால எதுவும் இடைஞ்சல் வரக்கூடாது, புரியுதுங்களா? இல்ல கரெக்ட். ஆனா அது நான் அங்க போய் அங்க பார்த்தா நான் அத்தனை 1 வீக் முன்னாடி சொல்லிட்டேன், ஆடியோ லான்ச் ட்ரைலர் என்னைக்குன்னு சொன்னாங்களோ அன்னையில இருந்து நான் அவங்களுக்கு நின்று இருக்கேன். அவ்வளவும் சொல்லியுமே இவங்க அசால்ட்டா சொல்றாங்க, இல்ல எல்லாம் நாங்க பார்க்க போறோம், நீங்களாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்த வாய்ஸ் வச்சிருக்கேன் நான், உங்களுக்கு எல்லாத்தையுமே இப்ப ஷேர் பண்றேன். ஒரு விஷயம் ஒண்ணு, இந்த தடவை எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நான் ஏதனால வருதுன்னா, நேரு ஸ்டேடியத்துல ஒரு கேலரியை தூக்கிட்டானுங்க, 2 கேலரி தூக்கிட்டானுங்க. அது வந்து ஏதோ செட்டு போட்டு ஏதோ சம்திங் ஏதோ அங்க ஒண்ணு பண்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, 2 கேலரியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அது இல்லாம டிக்கெட்டும் வந்து மன்றங்களுக்கு வந்து ராம் விக்னேஷ் சென்னை சபரி, ராம் விக்னேஷ் கீழே லிசனர்ல ஒரு ஐடி ஒண்ணு இருக்கும் பாரு, எல்லோ கலர்ல ஒரு ராம் விக்னேஷ்னு ஒண்ணு தெரியுதா? கீழே எல்லோ கலர்ல தலைவர் டிபி வச்சிருக்கிறாப்புல பாரு, மஞ்சள் கலர்ல. அந்த பையன் டிஎம்ல கான்டாக்ட் பண்ணு. ராம் விக்னேஷ் அந்த பையன் சென்னை பையனுக்கு இருந்தா சொல்லலாம். விக்னேஷ் நேத்து தானே ட்வீட் போட்டேன், எனக்கு டிஎம்ல வந்து வெறுப்பேத்தனேன், டிக்கெட் வாங்கிட்டேன் வண்டியில நின்னு, ஏதோ என்னால முடிஞ்ச சேவை. அது என்னன்னா அது பண்ணதுனால மன்றங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட மன்றங்களுக்கு 20 டிக்கெட் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 100 டிக்கெட் வர வேண்டிய இடத்துல 20 டிக்கெட் தான் வந்திருக்கு புகழேந்தி. இதால என்ன ஆகி போச்சுன்னா, அவங்களுக்கு தேவையான டிக்கெட் போக மிச்சத்தை வந்து அவங்க வேற மாதிரி திருப்பி விட்டுருக்காங்க. அதுதான் இப்ப உங்க விஷயம் நடந்திருக்கு. ஆனா எல்லா மாவட்டங்களும் காசு கொடுக்கறது கிடையாது, எல்லாமே எல்லா மாவட்டம் இல்ல ப்ரோ, ஒரு சிலர் இப்படி பண்றதுனாலதான் எல்லாத்தையும் கெட்ட பேரா. ஆமா ஆமா, அதனால இது வந்து இங்க நம்ம ஆளுங்க காக்கா மாதிரி எல்லாம் ஜெராக்ஸ் அடிச்சுட்டு உள்ள போறாங்க. அந்த அளவுக்கு பண்ணல இவங்க. என்ன நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த ஒரு படம் வருதுன்னா 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு வர்றதுன்னா இவங்க என்ன இந்த டைம் போறாங்களா மறந்துடுவாங்க நினைச்சு கொடுப்பாங்க. நான் இப்ப கொடுக்கறது ரெடியா இருங்க, ஆனா இது தெரியப்படுத்தணும்ல. நானும் எத்தனையோ டைம் பார்த்துட்டேன், ஒரு படம் பிளாக்ல டிக்கெட் வித்தாங்க, இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல தேட்டர் வந்ததுனால தேட்டர் ஓனர் பழக்கங்கிறதுனால அதே ரேட்டு, தேட்டர் பிரைஸ் 150, அதே 150 ஃபர்ஸ்ட் டே ஷோ எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறது. பிளாக்ல விற்கிறதுக்கு அலோடே பண்றது இல்ல.
அந்த மாதிரி தான் நம்ம கருப்பூர்ல நம்ம ஓமலூர் சேலம் கருப்பூர் ஓமலூர்னு அந்த இடத்துல வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவுட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஏஆர் மல்டிபிள் 5 ஸ்கிரீன் அங்க பார்த்தாலும் 1000 2000 3000 போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மன்றத்து மூலியமா நாங்க வாங்கி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஷோக்கு 2000 3000 வித்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம மன்றத்துல 250 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை பிளாக்ல விக்கிறாங்க. மன்றத்துல கொடுக்கறது 250 தான் கொடுக்குறாங்க. இந்த படம் இல்ல, நான் எல்லா படமும் சொல்றேன். ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க சொல்றது புரியுது. நான் ஷோ எடுத்துருக்கேன். கபாலி ஷோ எடுத்துருக்கேன். கபாலி கௌரி தியேட்டர்ல 600 கவுண்டர்லயானா கௌரி தியேட்டருக்கு 5 கௌரியில 600 ரூபாய் கவுண்டர்ல வித்தாங்க. இப்படி ஒண்ணு திருப்பி விடுவாங்க. மாவட்டத்துல இருக்க உங்களுக்கு ஏதாவது மோதல் போக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப முன்னாடி தான் செந்தில்குமார் இருந்தாரு. அண்ணன் நல்ல பழக்கம். எதா இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவாரு பண்ணுவாரு. இப்ப பிஜேபிக்குள்ள போயிட்டாரு. அவர் டீசென்ட் விலகிட்டாரு. நான் பிஜேபி போறேன்ட்டு வெளியே வந்துட்டாரு. இப்ப புதுசா வந்தவரு அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவரு நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன். இதான் போட்டோட அனுப்புறேன். எல்லா விசேஷத்துக்கும் கூப்பிட்டு அவருக்கு சிறப்பு மரியாதை பண்ணி தான் அனுப்புறோம். இது ப்ரோ அந்த ஆடியோ டீடைல் மட்டும் அனுப்புங்க. இல்ல ப்ரோ, என்னோட ட்விட்டர் பேஜ்ல போய் நீ மீடியால பாருங்க. எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் தலைவர் பிறந்த நாளைக்கு போட்டது எல்லாமே நான் போட்டிருப்பேன். அந்த போட்டோஸ் போஸ்ட் எல்லாமே அதுலயே இருக்கும். நான் ஃபங்க்ஷன் போட்ட எல்லா போட்டோவும் மீடியா போஸ்ட்லயே இருக்கும் பாருங்க. சரி சரி சரி, நான் அதை நான் அனுப்பி விட்டுறேன். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்கு போனா எங்க போய் சேருமோ நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் புகழேந்தி. சரியா? கண்டிப்பா ப்ரோ. நாளைக்கு இதை உங்களுக்கு ஆடியோ ரெடி அனுப்பிடுறேன் ப்ரோ. ஊருப்பட்ட ரெக்கார்டு நீ பேசி பேசி ஏகப்பட்ட ரெக்கார்டு வாய்ஸ் போட்டு வச்சிருக்கேன். சரி விடுங்க விடுங்க புகழேந்தி. நம்ம இல்ல நாளைக்கு காலையில எப்படா சனிக்கிழமை வரும் இவ்வளவு தலைவர் அங்க போய் பார்க்கணும், நேர்ல பார்க்கணும்ட்டு 2 டைம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த டைம் பார்த்தே ஆகணும். அது ஒண்ணுதான் வெறி. நான் தூக்கம் இல்லாம இருக்கேன். இங்கெல்லாம் ஒரு தடவை கூட பார்க்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல தர்பாருக்கு பார்த்தேன், பேட்டையும் பார்த்தேன். இந்த படம் 50 வருஷம் அது பார்த்தே ஆகணும். ட்ரைலரோட விடுறாங்களும் போது இன்னும் சிறப்பா இருக்கும். அதுதான் சம்பவம் இருக்கு, பெரிய சம்பவம் இருக்கு. நாளைக்கு விஷுவல் ட்ரீட்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஆடியோ லான்ச்ல விஷுவல் ட்ரீட் கொஞ்சம் என்ன சொல்றது, விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸும் இருக்கு. நாட் ஓன்லி இது யூஸ்வலா வரக்கூடிய தலைவர் படங்கள்ல வரக்கூடிய ஆடியோ லான்ச் இது கிடையாது அப்படின்றது ஷோர் ஷாட்டா சொல்லிட்டாங்க. இதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒண்ணு இருக்கு. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. நாளைக்கு ஏதாவது புக் ஏதாவது ரிலீஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்குப்பா. தெரியல. நீங்க ஒரு ஹைப் பண்றீங்க, இன்னும் டென்ஷன் ஆகுது. எனக்கு வந்த நியூஸ் நான் ஹானஸ்டா நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் நியூஸ் ஒண்ணு வந்துச்சு. என்னன்னா, அது லோகேஷ் நாகராஜ் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. அவருடைய லைஃப் அவருடைய பயோபிக் அவர் கைப்பட எழுதுறாரு. அது 2 மாசத்துக்கு முன்னாடி ஜெயிலர் கூலி பட ஷூட்டிங் போதே அவர் பண்ண வீட்டுல உட்காந்து ஒரு 2 ஜேர்னலிஸ்ட் வச்சு சொல்ல எழுதி அதையும் பண்ணாங்க. அவரும் கைப்பட எழுதியிருக்கிறாரு. புகழேந்தி கேக்குதா நான் பேசுறது? சோ இது ஜெயிலர் பட டைம்ல அவர் ஆரம்பிச்சிட்டாரு. கூலி பட டைம்ல நடுவுல பிரேக் எடுத்துட்டு அப்புறம் நடுவுல பண்ண ஆரம்பிச்சாரு. ஜெயிலர் 2 டைம்லயும் அவர் ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் தான் ஷூட்டிங் தலைவருக்கு. அந்த 4 மணி நேரம் ஷூட்டிங் நேரத்துல, ஏன்னா மே மாசம் டைம்ல தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வெயிலா இருக்கும்னால அவருக்கு 4 ஹவர்ஸ் மட்டும் தான் ஷூட்டிங். அதனால ஷூட்டிங் போக மிச்சம் இருக்க நேரத்துல அது எழுதி முடிச்சிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பண்ண வீட்டுல தான் வச்சு எழுதி முடிச்சாரு தலைவர். அது மேபி தெரியல, கன்ஃபார்மா எனக்கு தெரியல. மேபி அது நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம். இல்லன்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு பண்ணி இல்ல ரிலீஸ் பண்ற மாதிரி பிளானும் இருக்கலாம். பட் அது அவருடைய பயோபிக். கண்டிப்பா நியூஸ் வந்துட்டு பயோபிக் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டைரக்டர் தான் யாருன்னு தெரியல. தலைவர் படம் இல்ல தலைவன் அதுக்கும் ஸ்கெட்ச் வச்சுட்டாப்ல. நீங்க நினைச்ச சிவகார்த்திகேயனோ இங்க இருக்கிறவங்களும் யாரும் கிடையாது. அத படம் பயோபிக் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல வாய்ப்பே இல்ல. நான் ஷோர் ஷாட்டா சொல்றேன், தலைவனோட பயோபிக்கே இங்க இருக்கிற எந்த நடிகனுமே நடிக்க முடியாது. அது படமா எடுக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவரும் அதுக்கு ஒண்ணு எழுதி வச்சிருக்காருங்க. நான் சொல்லக்கூடாதுங்க, அப்புறமேட்டு சொல்றேன். இப்ப வேணாம் விடுங்க, அது அப்படியே இருக்கட்டும். சொல்லும் போது சொல்லிக்கலாம். நான் சிம்பிளா சொல்றேன், உயிர் எழுதிருக்காரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். யாரு பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி எடுத்தா இதுக்கு பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா எழுதி வச்சிருக்கிறாப்புல. அதுவும் நமக்கு வந்திருக்கு. அது இப்போதைக்கு சொல்லக்கூடாது, அது இருக்கட்டும். நான் சொல்லிருப்பேன், வந்த அன்னைக்கே சொல்லிருப்பேன். சொன்னிய கபிலா எங்க போன, இனி நடக்கலையே அப்படின்னு நம்மள புடிச்சு நடக்கலன்னு ஏதாவது வெளில வரணும்னு வச்சுக்கலாம், நம்ம நாக்குல தூக்கி போட்டு இருப்பாங்க நம்ம. இல்ல அது நடக்கும்போது தானா நடக்கும். ஆமா, ஆனா பயோபிக் அவர் எழுதி முடிச்சிட்டாரு. நடக்கும்போது வெயிட் பண்ணுவோம். சொல்ல மாட்டேன் எல்லாமே சொல்லிடுவேன். இல்ல இதை விட அப்புறம் என்ன டைம், சரியான டைம் இதான். அப்புறம் இதை விட்டா நான் அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இந்த சொன்னேன்ல ஹென்ரிக்கு ஃபேக் ஐடின்னு, கீழே வந்துருச்சா ஹென்ரிக்கு? டேய் முடிஞ்சா சினிமா பையனுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றா பாப்போம். சினிமா பையனுக்கு சபரிக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றா பாப்போம். தில்லு ராஜி கார்த்திக் இவங்களுக்கு ஃபேக் ஐடி ஓபன் பண்றோம்.
ஒருத்தன் fake ID open பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வரான். ஃபேக் எடுத்து ஐடி சொல்லி பார்ப்போம். உனக்கு அதையாவது ஒரு வேலையா கிரியேட் பண்றேன் கண்டிப்பா விஜய் ஃபேனோட வேற வேலையே இல்ல. என்னது என்னது எனக்கு கேட்கல. இல்ல ஃபேக் ஐடி கிரியேட் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்களேன், இந்த பையில குட்டிக்கரணை அடிக்க சொன்னா குட்டிக்கரணை அடிப்பான், தோப்புக்கரணை போட சொன்னா தோப்புக்கரணை போடுவான், எல்லாமே செய்வான் மக்களே இன்னைக்கு. எப்போ காலையில ஆகணும் இருக்கு தூக்கமா வர மாட்டேங்குது. நாளைக்கு ஒரு நாள் போச்சுன்னா போதும். என்னமோ நாளைக்கு என்னமோ ஆடி லான்ச்சுக்கு உள்ள போய் பாக்குற மாதிரியும் அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு அடிச்சான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கடவுள்றா தெய்வம்டா, நன்றியா மறக்கவே மாட்டேன்டா. ஆமா டிஎல்ல போட்டு போட்டோ போட்டு வெறுப்பேத்துல மத்த தலைவர் என்ன வெறுப்பேத்துல அப்படித்தாண்டா ஏத்துவேன், அப்படித்தாண்டா வெறுப்பேத்துவேன். வாங்கி கேடு இத்தனை வருஷம் என்ன வெறுப்பேத்துறீங்க. அண்ணாத்தைக்கு ஆரம்பிச்சு ஏண்டா அண்ணாத்தையில ஆரம்பிச்சு எத்தனை படம் 2.0 முத கொண்டு வெறுப்பேத்துனீங்களா என்ன? பேட்டை 2.0 தர்பாரு காலா கபாடி எல்லாம் விட்டுரு, நான் ஷோ எடுத்துட்டேன், அது வேற விஷயம். ஜெயிலரு வேட்டையன் லால் சலாமு எம்மா வெறுப்பேத்துனீங்க என்ன? இந்த வாட்டி நம்ம நீங்க கட்சி சொல்லுங்க. அப்பா இன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமானது நல்லா தூங்குங்க. நல்லா எனக்கு வராது. அப்புறம் மறந்துட்டேன், நான் விட்ட சாபத்தை எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எல்லாரும் நல்லபடியா காரு வண்டி எல்லாம் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரும். நான் விட்ட சாபத்தை எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏக் தூம் ஜூம் ஜூம் முடிஞ்சு போச்சு. நீங்க சாப்பிட்டேன்னா போது டம்னு இருங்க. நாளைக்கு பாருங்க. அது சும்மா மண்டே ட்ரெயிலர் 7 மணி தான் போட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ட்ரெய்லர் உள்ள இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து ட்வீட்டா போறதை விட்டுப்புட்டு ட்ரெய்லரோட லிங்கை எடுத்து ட்வீட்டா போட்டு ஹேஷ்டேக் கூட போடும். புரியுதா? எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏய் நீ போடலன்னா மூட்டை உட்காரலாம், நான் மத்தவங்களுக்கு சொல்லிக்கிறேன். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். இல்ல மத்தவங்களுக்கு இம்ரான் வந்து அப்டேட் கேட்டுனே இருப்பாப்ல, அப்டேட் வரும்போது ஆளே வர மாட்டாப்ல. இல்ல ப்ரோ, இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரீன்ஷாட் வச்சு காப்பி ரெடி பண்ணி தான் பண்ணுவாங்க. வேறதான் எந்த மாட்டாங்க. நான் நாட்டிதான் இது பண்றது. சன் பிக்சர் கிட்ட எம்பெட் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர். இல்ல லிங்கை ஷேர் பண்ணி போட்டுருங்க. அதான் சொல்றேன், யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணி போட்டுருங்க, அவ்வளவுதான் போதும். ஆமா லிங்க் போடணும், அது போடணும். ஃபர்ஸ்ட் ட்வீட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே இராண்டா இம்ரான் ஃபர்ஸ்ட் ட்வீட் நீங்க போடுறீங்க, ட்ரெய்லர் பத்தின ட்வீட் போடுறீங்கன்னு போது நீங்க வந்து லிங்கை ஷேர் பண்ணி போட்டுருங்க, அதுதான் பெட்டர்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா போடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ய மாட்டாங்க. அதப்ப செஞ்சதப்ப அக்கௌண்ட் போச்சுன்னு அழுவாங்க. நான் எவ்வளவு பார்த்தாச்சுன்னா யூடியூபோட லிங்க் போட்டா அக்கௌண்ட் போயிடுமா? அப்படி இல்ல ப்ரோ, போட்டோஸ் வீடியோ அதை எடுத்து போடுவாங்க. புரியல இல்ல, அவங்க கண்டிப்பா வீடியோ போடுவாங்க. ஏதோ சீன் அடிக்கிற மாதிரி அந்த சீன் போட்டு ஐடி போயிடுவாங்க. நான் உனக்கு சொல்றதை கேளு, வாங்கி கட்டிக்காத. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தூக்கலத்துல பேசுறியா? இல்ல ட்வீட் போடும்போது லிங்க் போட்டுக்கோங்கன்னு சொல்றாரு அவரு. ஓகே, அந்த இது பத்தி சொல்ல, இமேஜ் போடுங்கலாம் சொல்லு. சரி ஓகே, கல்யாணம் போற நாளைக்கு நீங்க தான் பார்க்கணும். இம்ரான் போர்க்களத்துல இருக்க மாதிரி மைக் ஆன் பண்ணாலே அது பயங்கர சவுண்ட். அதான் சொல்றேன் நான். அதனாலதான் வெளில ஒண்ணும் ஸ்பேஸ்ல வந்து பேசுறதா மொட்டை மாடில வந்து நின்னு பேசு, இல்லைன்னா தனியா அமைதியா இருக்க இடத்துல வந்து பேசு. மத்தவங்களுக்கும் இரிட்டேட் ஆகும். சொல்றது கேளு. ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன். இம்ரானே
ம். சொல்லுங்க ஆனந்த் ப்ரோ கிரிஷ். என்ன வணக்கம். ப்ரோ நீ சொல்லுங்க. நைட்டு நான் எப்படி கமெண்ட் தூக்கம் அடிச்சேன், இருக்காது உங்களுக்கு? உடனே அவர் திட்டுறாரு, நீ என் மேல திரும்பிட சொல்லுங்க ஆனந்த் கிரிஷ். போட்டு கொடுத்தேன். ப்ரோ நைட்டு தூங்குவீங்களா? நீங்க தூங்க மாட்டீங்களா இருக்க? இல்ல ப்ரோ நான் இல்ல ப்ரோ தூங்க மாட்டேன் ப்ரோ. இவரெல்லாம் காலைல நல்லா தூங்குவாருங்க இவரு. நீங்க எல்லாம் தூங்குவேன். நைட் தூங்குவாருன்னு நினைச்சுருக்கீங்க. பஸ்ல டிராவல் பண்ணும்போது தூங்குவேன் ஆனந்த் கிரிஷ், அவ்வளவுதான். ஏன்னா FDS படத்தோட இது ஒன்றும் ஸ்பெஷல் இல்ல. ஏமா கண்டிப்பா லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா, போற டிக்கெட்டு இந்த டிக்கெட் செல்லாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்கன்னா பயமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு பயம் தான். உள்ள போயிட்டுனா அவ்வளவுதான். ட்ரீம் தான். கம் ட்ரூ தான். இது எவ்வளவு ப்ரோ பாஸ்? ஒரு லிமிட்டடா தான் இருக்கும்ல, ஒரு ஃப்ரீ தான் ப்ரோ. 2000. ஃப்ரீ தான் ப்ரோ. அமௌண்ட் கேட்கல, நம்பர்ஸ் கேட்கறேன். இது ரியாஸ் எதுக்கோ ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணிருந்தாரு. அதுல வந்து 3000 ஃபேன்ஸ்க்கு வந்து வராங்கன்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஓகே ஓகே. ஃபேன்ஸ்க்கு வந்து 3000 கொடுத்துருக்காங்க போல. மற்றதெல்லாம் அங்கே செலிபிரிட்டி பெர்ஃபார்ம் பண்றவங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட் பேர் அப்புறம் நான் உனக்கு கேட்பேன் ஒயிட் பேர். நீங்களே கேக்குறீங்களா? அந்த அவரை போய் அந்த ஆளை ட்ராக் பண்ணி நீங்களே கேக்குறீங்களா? அந்த ஆளெல்லாம் கேட்கவே மாட்டேன் நான். அந்த ஆள் போட்டது டிஎல்ல வந்து அதை வச்சு சொல்றேன். இல்ல மனசாட்சியோட தொட்டு சொல்லணும். அதாவது 3000 ஃபேன்ஸ்க்கு நீங்க ஒரு ஃபேன் கிளப்புக்கு எவ்வளவு டிக்கெட் கொடுத்தீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு டிக்கெட் கொடுத்தீங்க, எப்போது எவ்வளவு கொடுப்பீங்க, போன தடவை வேட்டையனுக்கு வந்து நீங்க எப்படி வந்து இன்னொரு ஒருத்தவன் உள்ள வந்து 10 டிக்கெட் வாங்கிட்டு போனான், எப்படி நான் வீடியோவோட இறக்குவேன். எப்படி உனக்கு கிடைச்சது? ஆமா ஆமா. அதாவது ரஜினி ரசிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்துடணும். அது போக நீங்க நார்மல் ஆடியன்ஸ் மத்தவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். மன்றங்களுக்கு முதல்ல டிக்கெட் அனுப்பணும்ல. 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாள் முன்னாடியே மன்றங்களுக்கு நீங்க அனுப்பணும்ல டிக்கெட். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 20 தான் தராங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஐயோ ஒயிட் பேர் அதுலயே அடிச்சுக்கிறாங்க. அதுலயே அவங்களுக்கே டிக்கெட் கிடைக்காதுங்க. ஆமா, மன்றத்துல இருக்க ஆளுக்கே பத்தாது. ஃபேமிலியும் கூட்டு போலாம் பிளான்ல இருந்திருப்பாங்க. காலங்காலமா ரஜினி ரசிகரா 30 வருஷம் 40 வருஷமா 45 வருஷமா ரஜினி ரசிகரா இருந்தவங்களுக்கு உட்காந்து நீங்க வந்து 10 டிக்கெட் அனுப்புறீங்கன்னா மன்றத்துல யாரு கொடுக்கறது, யாருக்கு இது பண்றது? புகழேந்தின்னு ஒருத்தர். அது இல்லாம இப்ப ஒருத்தர் புகழேந்தி பேசினார்ல, அதுல ஒரு பாயிண்ட் நான் வந்து அக்ரி பண்றேன். லைக் இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நீங்க கொடுத்து அது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், ரைட்டா? அது வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். நீங்க போய் தலைவர் ஒரு தடவை பாத்துட்டீங்க, பண்ணி பாத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? பார்க்காதவங்களுக்கு நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை பாத்துட்டீங்க, 3 தடவை பாத்துட்டீங்க அப்படின் போது பார்க்காதவங்களுக்கு மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு ரூட்டீன் மாதிரி. கரெக்டா? கண்டிப்பா. இப்ப நம்ம நேர்ல போய் இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது இன்னும் பாண்டிங் பயங்கரமா ஆகும். இல்ல நீங்க 3 தடவைக்கு மேல பாத்துட்டீங்கன் போதும் பார்க்காதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்க்காதவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். கரெக்டா? அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம பார்க்காதவங்கள நீங்க இந்த மாதிரி அனுப்பணும்ல. லைக் இந்த மாதிரி ஈவென்ட்க்குலாம் வந்து ஓகே, ஒரு செட்டு நீங்க போனாலும் இன்னொரு செட்டு வந்து புதுசா இருக்கவங்களுக்கு பாதி கொடுக்கலாம். காலா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வேனு இங்க வந்து லோக்கல் மன்றத்துல வந்து அப்ப ஆரம்பம்லாம் இருந்தது. மன்றத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி விட்டாங்க, டிக்கெட் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஓப்பன் கிரவுண்ட் தான், வண்டி வச்சு போயிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் போயிட்டு வந்தான். புரியுதுங்களா? அவன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், ஓஹோ டிக்கெட் அவைலபிள். ஆனா எனக்கு அப்பதான் தெரியும், அப்ப ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. ஸ்பேஸ் இருந்தா பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டு இருப்பீங்க. அப்ப சத்தியமா முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன். முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருங்க. ஓப்பன் கிரவுண்டுங்க. அவன் எப்படி நடத்தினா? சூப்பரா தானே நடத்தினா, எந்த பிரச்சனையும் நடத்தி அருமையா பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த விஷுவல்னு சொல்றானுங்களே, அதுக்காக மேபி இண்டோர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா யோசிச்சாங்களான்னு தெரியல. நாளைக்கு பார்த்தாதான் தெரியும். சரி, இங்க மழை சென்னையில இப்ப மழை பெய்யுதா? இங்க இல்ல ப்ரோ. மழை இல்ல, அந்த செட்டப்புக்கா அது தெரியல. நான் ஒண்ணு யோசிக்கிறேன், அந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. நீ சேப்பாக்ல பண்ணிருக்கலாமே. பண்ணிருக்கலாம் தான். ஏதோ ரெனோவேஷன் போகுதுன்னு சொன்னாங்க. சரி, பண்ணா சந்தோஷம் தான். எங்க பண்றாங்க? வேல்ஸ் இன்டர்நேஷனல் இருக்காருல்ல, அவரோட இடம் ஒண்ணு கல்யாணம் ஒண்ணு நடத்தினாரு. அந்த இடம் இதை விட பெருசு தெரியுமா? ஆமா ஆமா ப்ரோ, பெருசு. ஃபர்ஸ்ட் எது ஆப்ஷன்ல இருந்தது? நேரு ஸ்டேடியமும் அவர் வேல்ஸ் இன்டர்நேஷனல் இடம் தான் ஆப்ஷன்ல இருந்தது. நீங்க அங்க நடத்த வேண்டியதுதானே, ஏன் நீங்க நேரு ஸ்டேடியத்துக்கு மாத்துனீங்க?
எப்பா மறுபடியும் சொல்றேன், இந்த பூமர் தனமா அது நான் மறுபடியும் சொல்றேன், படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் மத்தவன வேற எவனா பேசினாலே ஏறி மிதிக்கிறாள் தான். தலைவர் ஃபேனு தலைவர் டிப்பி வச்சுக்கிட்டு நீங்க வந்து யூஎன்ஏ சர்டிபிகேட் இருந்தா கொடுத்தா நல்லா இருக்கும், அது கொடுத்தா நல்லா இருக்கும்னு இந்த பூமர் தனமா பேசிட்டு இருக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் பேச வேணாம்னு நினைச்சேன். செம்ம கடுப்பாகுது டிஎல்ல பார்த்தா. இது உங்களுக்கு ஒப்பாரி இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணுமான்ற மாதிரி ஒரு சிலர் ஓகே வேலிடா சொல்றாங்க இந்த மாதிரி சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு. சில பேர் போடுற பாயிண்டே ரொம்ப லாஜிக்கலாவே இல்ல. இன்னும் எது பண்ணாலும் அழுகுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு ஐடி தான் போட்டிருக்கான் ஒயிட் பியர். அதை தான் கோட் பண்ணி எனக்கு டிஎம்ல அனுப்புனா இவன் பாஷா பாய் எனக்கு அனுப்புனான். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் எப்ப தலைவர் ஃபேன் லிஸ்ட்ல சேர்ந்துச்சு எனக்கு முதல்ல எனக்கு புரியலையா. அண்ணாத்தை பட டைம்ல உட்காந்துக்கிட்டு பாகுபலி டிபி மாத்தி வச்சுட்டு ஓனதெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு தலைவர் ஃபேன் சொல்லி சுத்திட்டு இருக்கு. ஆடியோ எல்லாம் இறக்கி இவங்க இப்போ ரீசெண்டா வந்த இவங்க ஃபயர் விட்ட படம் எல்லாம் ஏ சர்டிபிகேட் வாங்கின படம் தான். அது ரஜினி படம் இல்ல. ஐயோ அவரு எப்படி ஏ சர்டிபிகேட்ல படம் பண்ணலாம்? ஏன்டா அவர் என்ன உட்காந்துக்கிட்டு அவர் எந்த டைப் கேஸ்ட்குள்ளயும் வர மாட்டாரியா, மாஸ் பண்ணுவாரு, பட் ஜர்னல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு. நடிகை என்ன இது போட்டு கிடக்கா, இது போட்டு 2-3 மசாலா சாங் போட்டு அங்க உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறாரு அரைக்குறையா உட்காந்துக்கிட்டு. இது வயலன்ஸ், அதனாலதான் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கான். ஹார்ட் வயலன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கான். என்னப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? யூஎன்ஏ இருந்தாலும் என்ன, யூ சர்டிபிகேட் இருந்தா இத்தனை வருஷம் இந்த இவ்வளவு படம் நடிச்சிருக்கிறாரு. இவ்வளவு படத்துல வந்து இவர் வந்து இந்த 2-3 படம் ஏ சர்டிபிகேட் வருது. எனக்கு தெரிஞ்சு 2 படம் தான் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு. அதுவும் 1980 தான் பண்ணிருக்காரு. மனோ போட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண படம் எல்லாம் என்ன மாதிரி படம் அதை யோசிக்கணும்ல. அவரு சூஸ் பண்ணிட்டாரு, நடிச்சிட்டாரு. இப்ப வந்து நான் என்ன சொல்றேன், சிம்பிளா சொல்றேன் ஒயிட் பேர், நான் என்ன சொல்றேன் சிம்பிளா சொல்றேன், இதுக்கு மேல சிம்பிளா யாரும் சொல்ல முடியாது. குழந்தைங்களை வச்சுட்டு படம் பார்க்கணும்னு நினைக்கிறியா? ஓடிடில படம் பார்த்து கிளம்பு, முடிஞ்சு போச்சு. என்ன அவ்வளவுதான். ஆமா, இப்ப அவரு அந்த ஏ சர்டிபிகேட்ல நடிச்ச படம் எல்லாம் என்ன மாதிரி படம், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அது சொல்ற மாதிரி அது சென்னையில தெரிஞ்சு பெருசா இம்பாக்ட் இருக்காது. இந்த யூஎஸ் அதுதான் சில பேர் அந்த பாயிண்ட் சொன்னாங்க. அது நான் ஓரளவுக்கு ஓகே. ஆனா அவங்களுக்கு வந்து கட் பண்ணி விடுவாங்க. அது வந்து அப்படியே கபாலி படம் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள். கபாலி படம் வந்து என்னன்னா சென்சார்ல கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருந்தது. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணாங்கன்னா மலேசியால ஒரு சர்டிபிகேட்டும், சிங்கப்பூர்ல ஒரு சர்டிபிகேட்டும், யூஎஸ்ல ஒரு சர்டிபிகேட்டும், ஓவர்சீஸ்ல பெரிய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சென்சார் போர்டு பிரச்சனை இருக்குல்ல. அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே இல்ல. கல்ஃப்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அங்க சென்சார் சர்டிபிகேட் இவ்வளவுதான் காட்டணும், இப்படிதான் பண்ணணும், வயலன்ஸ் கொஞ்சம் ரத்தம் இப்படி தெரியுது, அந்த இடத்துல பிளர் பண்றது போறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லையே. ஆனா ரிலீஸ்க்கு முன்னாடி ஏன் இந்த இஷ்யூவை தூக்கிட்டு வரணும்? சோ சம்திங் தே வாண்ட் டு டிகிரேட் போட்டு கூலி இன் த நேம் ஆஃப் ரஜினி ஃபேன். அவன் அது எவனா இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், எனக்கு கவலை கிடையாது. ஆனா கூலி படத்துக்கிட்ட தள்ளியே நில்லு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒயிட் பேர் ஆடியோ இறக்கி விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இறக்கி விட்டுருவா காலையில. என்ன ஆடியோ செலிப்ரேஷன் நேரத்துல, ட்ரெய்லர் செலிப்ரேஷன் நேரத்துல நான் ஆடியோ எல்லாம் இறக்கி விட வேணாம்னு பாக்குறேன். அது 2021 ஒரு ஆடியோ ஒண்ணு இருக்கு, ஸ்பேஸ் ரெக்கார்டிங். ஓகே ஓகே. சந்தி சிரிச்சு போடும். இல்ல அவர் அந்த கன்விக்ஷன் இல்லாமல அவர் நடிக்க போறாரு. இல்ல இவங்க கத்து கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான சர்டிபிகேட் வாங்குற படத்துல நடிக்கணும்னு இவங்க கத்து கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு வேலை இல்ல. இவ்வளவு வருஷமா உட்காந்துக்கிட்டு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் பாக்குற மாதிரியான படம் நடிச்சிட்டாரு. இந்த ஒத்த படம் நடிக்கிறதுல என்ன இவங்களுக்கு வலிக்குது? அவரே வந்து கன்வின்ஸ் ஆகி தான் நடிக்கிறாரு, ரைட்டா? அப்ப கதை இந்த மாதிரி இருக்கும். இல்ல இனிமேல் யாராவது மாதிரி போட்டாங்கன்னா சிம்பிளா ஒண்ணு சொல்லிருங்க கமெண்ட்ல. இது நீங்க எப்படி வெரைட்டி வேணாலும் போட்டுங்க. சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன் ஏ சர்டிபிகேட் வேணா படம் பார்க்க மாட்டியா? அப்ப இத்தனை வருஷமா கமலஹாசன் படத்தை எப்படி பார்த்த? அது இன்னும் சொல்ல போனா ஏ சர்டிபிகேட் படம், பி கிரேட் படம். கரெக்டா?
ஒண்ணு கமலஹாசன் இந்த பக்கம் புடிச்சு வாய கடிப்பான், இந்த பக்கம் விஜய் பின்னாடி உட்காந்து தட்டுறது பின்னாடி தடவுறதுதான் ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி இப்படி குடும்பத்தோட பார்த்தா கமல் படம் எல்லாமே பி கிரேட் தான். அதெல்லாம் எப்படி பாத்தீங்க? குடும்பத்தோட பாத்தீங்களா? எங்க ஓப்பனா கேக்குறேன், அந்த என்ன பண்ணாது சிவப்பு ரோஜாக்கா குடும்பத்தோட பார்க்க சொல்லுங்க. டிவில போடுவான் டிக் டிக் டிக், குடும்பத்தோட பார்க்க சொல்லுங்க. அட அது என்ன பண்ணாது? இன்னொரு படம் இந்த மேல புன்னகை மனம் தானே அது. காலைல வரையும் லிஸ்ட் சொல்லுவீங்க, அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. இப்படி பார்த்தா 237 படத்தை நான் தூக்கிட்டு வந்து நிற்பேன். ஏன் நீங்க தக் லைஃப குடும்பத்தோட பாருங்க, பக் லைஃப முடியுமா? இல்ல அது ஜென்யூனா சில பேர் போறதை ஒத்துக்கலாம். போறது எல்லாமே வந்து ரொம்ப ஒப்பாரி வைக்கிற மாதிரி என்னமோ அது நடக்க கூடாது நடந்த மாதிரி போடுறானுங்க. டேய் யாரா நீங்கன்ற மாதிரி. ஒயிட் பேர் என் வீட்டுல நடந்து ஒயிட் பேர் லியோ படத்துல ஃபேமிலியோட பார்க்க முடியல. ஆமா, காரணம் என்ன? புடிச்சு வாய கடிச்சு வைக்கிற. கைதி அப்படி சொல்ல முடியுமா? ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் கைதி.